ஹலோ எவ்ரிவன் எஃப்எல்எம் பை மிஸ்ஸஸ் பப்பு. இன்றைக்கி நம்ம என்ன படத்தோட கதையை பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேக்கப் செத் அப்படின்ற படத்தோட கதையை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஹீரோ பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைமுக்கு சுத்தமாக படிக்கவே மாட்டார். எக்ஸாம் நாளைக்குனா இன்றைக்கி மட்டும் உட்காந்துட்டு புக் எடுத்து படிச்சுட்டு இருப்பாரு. அப்படி தான் இப்போ அவருக்கு நாளைக்கு எக்ஸாம். ஸோ சீரியஸாக படிச்சுட்டு இருக்காரு. ரன்பீர் கபூர் இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. இப்போ தான் ஹீரோ என்ட்ரியாக இருக்கும். அவர் தான் படிச்சுட்டு இருக்காரு. படிக்க படிக்க தூக்கம் தான் வந்துடும், நல்லா தூங்கிடுவார். தூக்கம் வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஃப்ரிட்ஜை திறந்து சாக்லேட் ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார் விடிய விடிய. ஹீரோக்கு ஒரு ஹாபி இருக்கும். அது என்ன அப்படின்னா, அப்பப்போ ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா படிக்கிறேன்னு சொல்லிட்டு நல்லா தூங்கிட்டு இருப்பாரு. கதவு தட்டிட்டு இருப்பாங்க. சத்தம் கேட்டு முழிப்பாரு. கதவு திறங்கன்னு கத்துன உடனே வந்து நிற்பாரு. இன்னும் இப்போ வந்து எழுப்புற, இவ்வளோ லேட்டாக வந்து எழுப்புற அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவார். இப்போ அவர் என்ன சொல்வாருன்னா, அந்த பையன் சொல்வார், நீங்கள் தானே ராத்திரி ஃபுல்லாக படிக்க போகிறேன்னு சொன்னீங்க, நீங்கள் என்ன படிக்கலையா, தூங்கிட்டீங்களான்னு கேட்டவுடனே அவருக்கு நம்ம தூங்குனது தெரியும். உடனே அமைதியாக இருப்பார். டைமும் ஆகிடும். அடுத்த சீனே வந்து இப்போ எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம் ஹாலில் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா, சுற்றி சுற்றி அவங்களாம் சொல்கிறது எப்படி இருக்கும்னா, இந்த வருஷம் ஒரு கிளாஸை கூட நீ அட்டன் பண்ணல, கண்டிப்பாக நீ பாஸ் ஆக மாட்டேன்னு ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க அவரை. நீ என்ன ஃபைலானா கூட உனக்கு பிரச்சனை இல்லை, நீலாம் ரொம்ப பெரிய பணக்காரன், அடுத்த வருஷம் இந்த காலேஜில் உன்னோட கார் தான் பெரிய காராக நிற்க போகுது அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்கெல்லாம் பேசுகிறதெல்லாம் நீ கணக்காக எடுத்துக்காத, நீ கண்டிப்பாக பாஸ் ஆகுவேன், எனக்கு தெரியும், நல்லா எழுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மட்டும் சொல்லுவாங்க. அப்போ தான் இவருக்கு ஒரு நம்பிக்கையே வரும், நான் பாஸ் ஆகி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி நினச்சிப்பாரு. இப்போ எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கிறாரு. இப்போ பக்கத்தில் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு வந்திருப்பார். அவர் என்ன சொல்வார்னா, நீ எப்படியும் பாஸ் ஆக மாட்டில்ல, நீ ஃபெயில் ஆகிட்டினா எனக்கு துணையாக இருக்கும், நானும் ஃபெயில் ஆகி தான் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் வந்து என் கேர்ள் ஃப்ரெண்டோட நைட்டு தங்கியிருந்தேன், அவள் பாட்டுக்கு படிச்சுட்டே இருந்தா, நான் அவளே பார்த்துட்டு இருந்தேன்னு வேறு சொல்லிட்டு இருப்பாரு. அவள் புக்கையே படிச்சுட்டு இருந்தா, நான் அவளையே பார்த்துக்கிட்டு இருந்தேன், எப்படி நான் ஃபெயில் ஆகிடுவேன்னு எனக்கு தெரியும், எனக்கு நீ துணையாக இருப்பில்லன்னு சொல்லிட்டு இவர் கேட்பாரு. இந்த வருஷம் ஃபெயில் ஆனால் என்ன, அடுத்த வருஷம் படிப்போம் அப்படின்னோடனே சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்லுவார். இப்போ எக்ஸாம்லாம் முடிஞ்சிருக்கும். இப்போ இவங்களுக்கெல்லாம் இதான் காலேஜில் லாஸ்ட் இயர் எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ ஃபேர்வெல் பார்ட்டி எல்லாரும் வைக்கிறாங்க. எல்லாரும் வரணும் மாறி மாறி இன்வைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ இவர் என்ன சொல்வார்னா, அந்த பார்ட்டிக்கு நான் வரலன்னு சொல்வார். அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஃபேட்டாக இருப்பாங்களா, அவங்க சொல்லுவாங்க, இந்த வருஷம் நம்ம போய் தான் ஆகணும், அடுத்த வருஷம் யார் யார் எங்கே இருப்பான்றது நம்மளுக்கு எப்படி தெரியும், அதனால் இதெல்லாம் என்ஜாய் பண்ணணும், கண்டிப்பாக நீ வரேன்னு சொல்லுவாங்க. இவருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க. ஓரளவு இருக்கிறதும் இந்த மாதிரி நெகட்டிவாக பேசுகிறவங்க மாதிரி தான் இருப்பாங்க. அதை சொல்லிட்டு இப்போ என்ன சொல்லுவாங்களா, எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிச்சுல, இனிமேல் நான் என் டயட்டை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அப்பவும் எடுத்து அந்த பண்ணு மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இவர் அப்படியே பார்த்துட்டே இருப்பார். இப்போ ஹீரோட ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் சீரியஸாக இருப்பார். இன்னொருத்தர் என்ன அப்படின்னா, அவர் நைட்டு ஃபுல்லாக ஒரு பொண்ணு பார்த்துட்டே இருந்தேன்னு சொன்னார்ல, அந்த பொண்ணுக்காக ஒரு டைமண்ட் ரிங் வாங்கி வச்சிருப்பார். அதை இவர் வாங்கி வச்சுட்டு கிண்டல் பண்ணுவார். அது என்கிட்ட கொடுத்துரு, நான் அவளுக்கு கொடுக்க போகிறேன்னு இவர் சொல்லுவார். அதுக்கு ஹீரோ சொல்லுவார், வேண்டாம், இதெல்லாம் எவ்வளோ சீரியஸாக போகிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பார். அவர் அதெல்லாம் கேட்க மாட்டார். அந்த ரிங்கை கூடன்னு வாங்கிட்டு போவார். இவர் என்ன சொல்வார்னா, இப்போ தான் எக்ஸாம்லாம் முடிஞ்சிருக்கு, எப்போ நாளைக்கு என்ன நடக்குன்றது நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, இருக்கிற வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணணும்னு சொல்லுவார். அப்படியே ஜாலியாக இருக்கிற 4 பேர் சுற்றிட்டு இருப்பாங்க. அப்படியே ஹீரோ போகிற வழியெல்லாம் அவருக்கு பிடிச்சமான பிக்சர்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டே வருவார். அப்படியே நான் நைட்டு வந்து அசதியில் அப்படியே தூங்கிடுவார். இப்போ மறுநாள் லேப்டாப் பார்த்துட்டு இருப்பார். அவங்க அம்மா வருவாங்க. அம்மாவா, கதவு தட்டிட்டு வரலாம்ல, ஏம்மா இப்படியே வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கு அம்மா சொல்லுவாங்க, நீ என் பையன் தானடா, உங்ககிட்ட வரதுக்கு என்ன நான் கதவு தட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது இல்லாமல் அவங்க இங்கிலீஷில் கொஞ்சம் பேசுவாங்க. உடனே ஹீரோ வந்து கடுப்படிப்பார். எதுக்குமா இங்கிலீஷை கொள்ற, உனக்கு தான் இங்கிலீஷ் வர, அதில் விட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. உடனே அம்மாவோட முகம் வாடி போயிடும். அவர் இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இதாக ஆக்கி வச்சிருப்பார். அதாவது கண்ணாப்பிரான்னு கிடக்கும் ட்ரெஸ் ஒவ்வொன்றும் ஒரு இடத்துல, அதாவது சாப்பிட்ட சாக்லேட் பேப்பர் அதெல்லாம் அங்கங்கே அப்படி அப்படியே வீசி போட்டிருப்பாரு. சுத்தமாகவே வச்சுக்க மாட்டார். அம்மா வந்து புலம்பிட்டே இருப்பாங்க. அப்படியே அவர் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து எடுத்து மடிப்பாங்க. இப்போ அம்மா என்ன சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் வீடியோ கேம் விளையாடிட்டே இருக்காது, ஒரு பக்கம் அது ஓடிட்டே இருக்கும், அதை ஆஃப் பண்ணி விடுவாங்க. எவ்வளோ டிஷர்ட் வச்சிருக்க நீ, இதில் உனக்கு பத்தாததெல்லாம் வெளியே எடுத்து போட்டுரு, இதெல்லாம் ரொம்ப சின்ன சைஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் மெச்சூர்டாக பெரிய பையனாக நடந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க டிஷர்ட்டு ட்ரெஸ் எல்லாம் அடுக்கி வைக்க பார்ப்பாங்க. உடனே இவருக்கு கோவம் வந்துடும். எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், துணிமணிலாம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கையிலேருந்து பிடுங்கிட்டு வந்து தூக்கி வீசிட்டு அவர் பாட்டுக்கு லேப்டாப் பார்க்க உட்காந்துருவாரு. அப்புறம் அம்மாவும் முகம் வாடி போயிடும். அவங்க வெளியே கிளம்ப போயிடுவாங்க. ரூமை சாத்திட்டு போகும்போது திரும்ப ஓடி வந்து அம்மாவை கூப்பிடுவாரு. என்னன்னு கேட்பாங்க. இந்தா நீயே மடிச்சுவே அப்படின்னு சொல்லிட்டு டிஷர்ட்லாம் கொடுப்பாரு. அவங்க சிரிச்சுக்கிட்டே மடிச்சு வைப்பாங்க. இந்தா மடிச்சுவே, உடனே கோச்சிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பார். ஹீரோ சொல்வார், சரி சரி இன்னைக்கு டின்னர் எங்களோட சாப்பிடுவதில்ல, நான் தான் சமைக்க போகிறேன்னு அம்மா சொல்லுவாங்க. கண்டிப்பாக சாப்பிட்றேன்னு அவரும் சொல்லுவார். இப்போ எக்ஸாம் முடிச்சாச்சு. மறுநாள் அவர் வந்து டைனிங் டேபிள் உட்காரும் போதே அப்பா வந்து சொல்வார், நாளையிலேருந்து நீ ஆஃபீஸ்க்கு வரணும்னு. திடீர்னு எங்கே அந்த ஆஃபீஸ் வந்ததுன்னு சொல்லிட்டு அவர் கேட்பார். உன்னோட எக்ஸாமினேஷன்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, அதனால் ஆஃபீஸ் வான்னு சொல்வார் அப்பா. இப்போ இவர் என்ன சொல்வார்னா, அதுக்குள்ளே இதுக்கு நான் ஆஃபீஸ் வரணும், அது மட்டும் இல்லாமல் நம்ம கம்பெனி வந்து பாத்ரூம் ஃபர்னிச்சர்ஸ்லாம் இருக்கும், ஃபர்னிஷிங் இருக்குல்ல, அதை தான் மேனேஜ் பண்ணுது, அது எப்படி நான் வர முடியும்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி பேசுவார். இப்போ அப்பா என்ன சொல்வாருன்னா, எவ்வளோ பெரிய வசதியானவங்களா இருந்தாலும் நம்ம கம்பெனிலேருந்து மேனுஃபேக்சர் ஆகிற டாய்லெட்ஸை தான் யூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் பெருமையாக நினைக்க வேண்டியது, நம்ம எவ்வளோ பெரிய கம்பெனி வச்சிருக்கோம் தெரியுமான்னு சொல்லிட்டு அப்பா கேட்பாரு. அவர் சொல்ல இவர் என்ன பண்ணுவார்னா, முடியவே முடியாது, என்னால் முடியாது, நான் வரமாட்டேன்னு சொல்வார். அவர் ஒரு லேப்டாப்பில் ஒரு கார் பார்த்துட்டு இருப்பார். அப்பா என்ன சொல்வார்னா, இந்த கார் மட்டும் நம்ம வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும் நான் யோசிச்சுட்டு தான் இருந்தேன், அவர் பார்த்த லேப்டாப்ல இருந்து சொல்லும் போதே இவர் ஸ்டாப் ஆகிடுவார். இப்போ அவருக்கு அந்த கார் வேணும், அதுக்காக அப்பா சொல்கிறத இப்போ கேட்கணும். இப்போ திரும்ப அப்பா கிட்ட வந்து பேசுவார். அப்பா சொல்வார், 6 மாதமாவது நீ ஆஃபீஸ்க்கு வரணும் அப்போ தான் சொல்லுவார். அதெல்லாம் முடியவே முடியாது, 15 டேஸ் வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வார்.
சொல்லுவாரு. அதெல்லாம் முடியாது. 90 டேஸ் அப்படின்னு அப்பா சொல்லுவாரு. உங்களுக்கு வேணா எனக்கும் வேணா 10 டேஸ்ன்னு இவர் சொல்லுவாரு. 1 மந்த் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கன்ஃபார்ம் ஆயிடும். 1 மாசமாவது ஆஃபீஸ்க்கு வந்தா தான் இந்த கார் கிடைக்கும்னு சொல்லிடுவாங்க அப்பா. அவரும் ஓகேன்னு சொல்லிடுவாரு. என்ன டீல் இது? இந்த டீல் வந்து இந்த 1 மாசம் நான் ஆஃபீஸ்க்கு வந்தா இந்த கார் எனக்கு கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. அதுக்கு அப்பா சொல்வாரு, "பையன் ஆஃபீஸ்க்கு வரான். அத விட பெரிய சந்தோஷம் என்ன இருக்கு? மொத நீ ஆஃபீஸ்க்கு வா. இந்த கார் உனக்கு கிடைக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இப்ப அம்மா சமைச்சு கொண்டு வந்திருப்பாங்க. கொஞ்சம் வேலை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்கு சாரி சொல்லிட்டு ஓடிருவாரு. இப்ப அவங்க சொன்ன பார்ட்டி, அது ஃபேர்வெல் பார்ட்டி வந்து நடந்துட்டு இருக்கும். எல்லாருமே வந்திருப்பாங்க. ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. எல்லாரையும் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருப்பாரு. இந்த கப்பிள்ஸ் இருக்காங்களா, எனக்கு இந்த பார்ட்டி பிடிக்கல. அந்த கேர்ள் சொல்லும். நான் இப்ப நீ கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படி இப்படின்னு ஒரு சமாதானப்படுத்திட்டு இருப்பாரு. இதெல்லாம் ஒரு ஹீரோ வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பாரு. பார்ட்டி நடந்துட்டு இருக்கும். அங்க ஒரு பொண்ணு அது பாட்டுக்கு உட்கார்ந்துகிட்டு ஏதோ எழுதிட்டு உட்கார்ந்திருக்கும். அத பார்க்கும்போது இவருக்கு வித்தியாசமா இருக்கும். எல்லாம் ஆட்டம் பாட்டம்ன்னு இருக்காங்க. இந்த பொண்ணு மட்டும் இப்படி உட்கார்ந்திருக்குன்னு சொல்லிட்டு அத ஒரு ஃபோட்டோ எடுப்பாரு. இவங்க தான் உட்கார்ந்து எழுதிட்டு இருப்பாங்க. என்ன ஃபோட்டோ எடுக்காதன்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்பாங்க. இல்ல ஃபோட்டோஸ்லாம் நான் அந்த அளவுக்கு நல்லா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப நேர்ல தானா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சிரிச்சுப்பாங்க. அப்ப வந்து, "நீ எங்க காலேஜே கிடையாது. உன்ன இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லன்னு" ஹீரோ சொல்லுவாரு. "ஆமா நான் உங்க காலேஜ் கிடையாது. ரூம்மேட்டோட வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்ப அவங்க சொல்லுவாங்க, "நான் ஒரு ஒரு கேர்ள் சொல்லி அவங்களோட வந்தேன்னு" சொல்லுவாங்க. உடனே ஹீரோ சொல்வாரு, "நீ அந்த பொண்ணு கூட வந்தியா? அவ மட்டும் என்ன பார்த்தான்னா உன்ன ரூம விட்டே தொரத்திருவா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஏன் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு ஹீரோவ சுத்தமா பிடிக்காது. அது ஏன்னு அவருக்கும் தெரியாது. இவங்க தான் அவங்க கரெக்ட்டா பேசிட்டு இருக்கும்போதே பார்த்துருவாங்க. ரொம்ப கோவத்தோட அங்கிருந்து போயிடுவாங்க. அப்பதான் ஹீரோ "நான் சொன்னேன் பார்த்தியா, என்ன பார்த்தாலே அவளுக்கு ஆகலாதான். என்ன காரணம்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல" அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. இப்ப இவரு என்ன கேட்பாருன்னா, இவகிட்ட என்ன பிரச்சனை எனக்கே உண்மையிலே கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டே இருப்பாரு. அப்படியே சரின்ட்டு இவங்க 2 பேரும் இந்த பக்கம் கிளம்பும்போது, "இவ்வளோ நாள் நீ என்ன வேலை பார்க்குறன்னு?" இவங்க கேட்பாங்க. "நான் இன்னும் வேலை பார்க்கல. எங்க அப்பாவோட பணத்த தான் செலவு பண்றேன்னு" ஹீரோ சொல்லுவாரு. "அப்ப இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னு?" கேட்கும்போது, "இதுக்கப்புறமும் எங்க அப்பாவோட பணத்த தான் செலவு பண்ண போறேன்னு" அவர் ஹீரோ சொல்வாரு. இவங்க சிரிப்பாங்க. "நீ என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. "நான் பாம்பேக்கு புதுசு. உழைச்சு சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கேன். நான் பாம்பேக்கு புதுசு. இன்னைக்கு தான் வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோ என்ன கேட்பாருன்னா, "நீ இந்த ஒட்டுமொத்த ஊர விட்டுட்டு இந்த போரிங்கான இந்த ஃபேர்வெல் பார்ட்டிய ஏன் அட்டெண்ட் பண்றேன்னு?" கேட்பாரு. இப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "இவ்ளோ லேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் எங்க போறதுன்னு?" கேட்பாங்க. உடனே ஹீரோ சொல்வாரு, "இது பாம்பே. இங்க லேட்டு, நைட்டு அதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லா நேரமும் அவ்ளோ அதாவது ஆளுங்க அப்படின்னா ஜாலியா தான் இருக்கும். அதனால பயப்பட வேண்டியதே இருக்காதுன்னு" சொல்லுவாரு. "சரி வா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இவரு கூப்பிடுவாரு. உடனே அவங்க கேட்பாங்க, "எனக்கு நீ யாருன்னே தெரியாது. உன் கூட எப்படி வர முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. "ஏன் என் கூட வந்தா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. "இல்ல நீ எப்படியா இருந்தாலும் நீ வந்து தப்பா தானே நினைப்ப" அப்படி இப்படின்னும்போது, "நான் தப்பா நினைக்கிறேனா?" அப்படி இப்படின்னு ஃபர்ஸ்ட் அவருக்கு புரியாது. "இல்ல நான் அந்த மாரிலாம் நினைக்கல" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. "நீ எப்படி யோசிக்காம இருப்ப? பார்ட்டில ஒரு பொண்ண பார்த்து 5 நிமிஷத்துக்குள்ள நீ அப்படி இவ்ளோ இதா பழகுறன்னா, இது கூட நீ யோசிக்காம இருப்ப" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரி நம்ம அப்படியே வாக் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு நடந்து வருவாங்க. "நீ வேலை பார்க்குறேன்னு?" சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. "இப்ப வரைக்கும் வேலை இல்ல. வேலை தேடிட்டு இருக்கேன்னு" சொல்லுவாங்க. "வீட்ட விட்டு ஓடி வந்துட்டியான்னு?" சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. "இல்ல" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்துட்டு, "அப்புறம் எதுக்கு பாம்பே வந்தேன்னு?" கேட்பாரு. "உன்ன பார்க்க தான்னு" சொல்லுவாங்க. "கொஞ்சம் சீரியஸா பேசுறியான்னு?" சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. "உண்மைய சொல்லணும் அப்படின்னா, நான் இண்டிபெண்டன்ட்டா இருக்க தான் வந்திருக்கேன். நான் கல்கத்தாலேருந்து வந்திருக்கேன். சொந்த கால்ல நிக்கணும், இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் பாம்பே வந்தேன்னு" சொல்லுவாங்க. "எனக்கு எப்படி இருக்கணும்னா, கஷ்டப்பட்டு சம்பாரிக்கணும், நமக்குன்னு ஒரு வீடுன்னு இருக்கணும், நம்மளே சமைச்சு சாப்பிடணும், அந்த மாதிரி இருக்க தான் எனக்கு பிடிக்கும்னு" சொல்லுவாங்க. "இப்ப நீ என்ன பண்ண போறேன்னு?" கேட்கும்போது, "நான் வேலைக்கு சேருவேன், வேலை தேடுவேன்னு" சொல்லுவாங்க. "என்ன வேலைன்னு?" கேட்கும்போது, இந்த மேகசின் பார்த்தேன்னு ஒரு புக் காட்டுவாங்க. இந்த புக்ல இருக்குல்ல, இங்க தான் நாளைக்கு எனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு, அங்க தான் போறேன்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. எனக்கு இந்த மேகசின் ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் படிச்சதெல்லாம் கிடையாது. அதில ஃபோட்டோஸ்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வாரு. எனக்கு இந்த இதில வந்து வேலை கிடைச்சதுன்னா, அங்க ஃபோட்டோஸ்லாம் கண்டிப்பா நான் உனக்கு கூட்டு போய் காட்டுறேன்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லுவாங்க. இப்ப இந்த இடத்துல உனக்கு தெரிஞ்சத என்கிட்ட சொல்லலாம்ல இந்த பாம்பே பத்தின்னு கேட்பாங்க. இப்ப என்ன கூட்டு போறதா இருந்தா எங்க கூட்டு போன்னு கேட்கும்போது, ஒரு அழகான இடமா இருக்கும். அந்த இடத்துக்கு கூட்டு போவாங்க. 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கும். ஆள் நடமாட்டம் அதிகமா இருக்கும். இங்கெல்லாம் பாம்பேல ரொம்ப மழை பெய்யும். ரொம்ப கூட்டமா இருக்கும்லாம் சொல்லுவாங்க. ஆனா அப்படிலாம் கிடையவே கிடையாது. ரொம்ப அழகான இடம் அப்படின்னு சொல்லுவாரு. எனக்கு போர் அடிச்சதுன்னா நான் இங்க தான் வருவேன். இங்க தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப இவரு என்ன கேட்பாருன்னா, "நீ பாம்பேல தனியா இருக்க. உனக்கு பயமா இல்லையான்னு?" சொல்லிட்டு கேட்பாரு. "நீ கிண்டல் பண்றியா? எந்த அளவுக்கு பயமா இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். ஆனா என்ன செய்றது? நம்ம சாதிக்கணும்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. "இதெல்லாம் கடந்து வந்து வாழ்க்கையில ஜெயிக்கணும்ன்றது என்னோட கனவு" அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இவங்க என்ன பேசிப்பாங்கன்னா, "நீ எப்படி?" அப்படி இப்படின்னு கேட்கும்போது, "நீ வந்து சின்ன பையனா தான் இருக்க. இன்னும் மெச்சூர்டா இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. "எதுல நான் அப்படி தெரியிறேன்னு?" சொல்லி இவரு கேட்பாரு. "அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியலன்னு" அவங்க சொல்லுவாங்க. "சரி ஃபோன் நம்பர் குடு" அப்படின்னு சொல்லிட்டு இவரு கேட்பாரு. "இப்ப வரைக்கும் நான் ஃபோன் வாங்கல. என்கிட்ட ஃபோன்லாம் கிடையாதுன்னு" சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தயங்குவாங்க. ஏன்னா அவர விட கொஞ்சம் ஏஜ்டா இருப்பாங்க. அதனால அவங்க தயங்குவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுவாங்க. "நீ வேணா ஒண்ணு பண்ணு. என்னோட இமெயில் ஐடி நோட் பண்ணிக்கோ. உன்னோட இமெயில் ஐடியும் குடு" அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுப்பாங்க. திரும்ப ஹீரோ தூங்கிட்டே இருப்பான். இந்த பையன் வந்து எழுப்பிட்டே இருப்பான். இன்னைக்கு வந்து ஆஃபீஸ் போறதா இருந்ததுல, அவர் கிளம்பிட்டாரு. நீங்க இன்னும் அப்பா கிளம்பிட்டு நீங்க கிளம்பலையான்னு கேட்டுட்டு இருப்பாரு. ஆஃபீஸ் போறதுக்காக பெர்ஃபெக்ட்டா ரெடியா இருப்பாரு. ஆனா இதெல்லாம் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்ப அதெல்லாம் கழட்டி போட்டு டீ ஷர்ட்ட மட்டும் போட்டுட்டு திரும்ப பேக்க மாட்டிட்டு வந்திருப்பாரு ஆஃபீஸ்க்கு. அங்க சுத்தி இருக்கவங்கலாம் பார்ப்பாரு. எல்லாருமே ஒரே மாரி ட்ரெஸ், எல்லாரும் ஒரே மாரி இன் பண்ணி போட்டு, டை கட்டி எல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்க பார்க்கறதுக்கு யூனிஃபார்ம் போல. இப்ப ஆஃபீஸ்க்கு வந்து அவர் இருக்காரா? அப்பா இருக்காரான்னு வந்து கேட்பாங்க. சார் வந்து வெளிய போயிருக்காரு. நீங்க யாருன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் அவரோட பையனும். ஓ! நீங்களா? அப்படி இப்படின்னு அவருக்கு மரியாதையா இருக்கும். அவர் அப்பதான் உள்ள வருவாரு. அவரோட ரூம்ல அவர் எப்படி உட்கார்ந்திருப்பாருன்னா, பீஸாவ சாப்பிட்டு அங்கேயே அவர் ரூம் மாரியே அதெல்லாம் இடத்த ஃபுல்லா வீணாக்கி போட்டுட்டு ஃபோன் பேசிட்டு ஹாயா கால தூக்கி சேர் மேல போட்டு உட்கார்ந்திருப்பாரு. இப்ப அப்பா என்ன சொல்வாருன்னா, "என்னோட கேபின்ல வந்து இதுதான் உன்னோட கடைசி பீஸா. இதுக்கப்புறம் இந்த மாரி இருக்கக்கூடாதுன்னு" சொல்லுவாரு. அது மட்டும் கிடையாது. "என் அனுமதி இல்லாம என் கேபின்குள்ள நீ வரவே கூடாது. இது ஒண்ணும் நம்ம வீடு கிடையாது. நம்மளோட ஆஃபீஸ். இங்க ரூல்ஸ் இருக்கு. அத நீயும் ஃபாலோ பண்ணணும்னு" சொல்வாரு.
இப்ப இங்க 10 பேரோட ஒரு ஆளா அவருக்கும் வந்து ஒரு சீட்டு போட்டு குடுத்துருப்பாரு. இதுதான் உன்னோட வொர்க் பண்ற பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடுப்பாரு. நம்ம கம்பெனிய பத்தி உனக்கு எதுவுமே தெரியாததுனால, நம்ம கம்பெனிய பத்தி லிட்டரேச்சர ஃபர்ஸ்ட்டு நீ படிக்கணும். கம்பெனி பத்தின எல்லா டீட்டெயில்ஸுமே நீ படிக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பெரிய ஃபைல குடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த டியூஸ்டேக்குள்ள நீ எந்த டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ண போறன்றதையும் எனக்கு நீ சொல்லணும். ஆரம்பத்தில கொஞ்சம் எல்லாமே டல்லா தான் தெரியும். கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணினா எல்லாமே உனக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லுவாரு. அவர் பாட்டுக்கு விளையாடிட்டு எல்லாத்தையும் படிச்சுட்டு இருப்பாரு. அப்பதான் அவருக்கு ஒரு மெயில் வரும். அவங்க தான் மெயில் அனுப்பியிருப்பாங்க. நேத்து மெயில் ஐடி வாங்குனாங்கல்ல அவங்க. எப்படி மெயில் அனுப்பியிருப்பாங்கன்னா, "ஹலோ மை ஃபர்ஸ்ட் பாம்பே ஃப்ரெண்ட்" அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்க. இன்னைக்கு நான் மேகசின்ஸ் ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன் என்னோட முதல் இன்டர்வியூக்காக. அங்க இப்படி இருந்தது பார்க்கவே மிரண்டு போயிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த இடத்துல வேலை கிடைச்சு எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போதைக்கு இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர போட்டு முடிச்சிருப்பாங்க. இப்ப அவர் பதிலுக்கு என்ன அனுப்புவாருன்னா, "இன்னைக்கு நான் டாடோட ஆஃபீஸ் போயிருந்தேன். அது ஆஃபீஸ் கிடையாது. அது ஜெயில். என்ன சுத்தி இருக்கவங்க எப்படி இருக்காங்கன்னா, எல்லாம் ஒரே மாரி இருக்காங்க. ஒரே மாரி ட்ரெஸ் கோட் போடுறாங்க. ஒரே நேரத்துக்கு வராங்க. ஒரே நேரத்துக்கு போறாங்க. நல்ல வேளை நீ என்ன மாதிரி 100 பேஜ் உள்ள புக்லெட்லாம் படிக்காம இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு, "இதுதான் இன்னைக்கு என்னோட டே" அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிப்ளை பண்ணியிருப்பாரு. இவங்க படிச்சுட்டு சிரிச்சுட்டு இருப்பாங்க. மறுநாள் ஆஃபீஸ் வந்து உட்கார்ந்திருப்பாரு. அவருக்கு சுத்தமா பிடிக்காது. அப்படியே போரிங்கா இருக்கும். அப்பதான் திரும்ப அவங்க மெயில் வரும். அத படிப்பாங்க. இப்ப அவங்க வீடு பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்கல்ல, அதுக்காக வந்து இவர் வந்து ஹவுஸ் புரோக்கர் நம்பர் குடுத்திருப்பாரு. அதுக்காக ரொம்ப நன்றி சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு அவர் சொன்ன வீட்டுக்கு தான் நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. இவருக்கு இங்க இருக்க சுத்தமா பிடிக்காது. எந்திரிச்சு இங்கேருந்து ஓடிருவாரு. இந்த கார வேற எடுத்து பார்ப்பாரு. இந்த கார் வேற நம்மளுக்கு தேவைப்படுதுன்னு யோசிச்சுப்பாரு. பேசிக்கிட்டே அப்பா வாக்கிங் மாதிரி வருவாரு அந்த ஆஃபீஸ்க்குள்ள. மகா அந்த இடத்துல இருக்க மாட்டாரு. எங்கன்னு கேட்பாரு மத்த ஸ்டாஃப் கிட்ட. அவர் அப்பவே போயிட்டாருன்னு சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்ருவாரு. இவங்க வீடு பார்க்க வந்திருப்பாங்க. அந்த பாட்டி வந்து சத்தம் போடுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் எங்கள்ட்ட தான் வந்து கேட்பீங்களா? போ உன்ன யார் அனுப்புனாங்களோ அவங்கள்ட்ட போய் தெளிவா கேட்டுக்கோ போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. திரும்பி பார்க்கும்போது ஹீரோ நின்னுட்டு இருப்பாரு. "நீ என்ன இங்க பண்ற?" அப்படின்னு கேட்கும்போது, "உன்ன ஃபாலோ பண்ணிட்டு தான் நான் வந்தேன்னு" சொல்லுவாரு. "நீ உண்மையா பொய் தானே சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. "ஆமா, அந்த புரோக்கர் கிட்ட கேட்டேன். நீ இங்க இருக்கேன்னு சொன்னாரு. அதான் இங்க வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. நான் அவர்ட்ட ஃபோன் இருக்கும். அப்படியே கான்டாக்ட் பண்ணி வந்தேன்னு சொல்லுவாரு. அது சுத்தி சுத்தி பார்ப்பாரு. அந்த இடமே அவருக்கு வந்து திருப்தியா இருக்காது. இந்த மாரி இடத்துக்கு அவன அந்த புரோக்கர் அனுப்பி விட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி திட்டுவாரு. அவர் பேசிட்டே இருப்பாரு. அவங்க பாட்டுக்கு உள்ள வந்துருவாங்க. என்னோட ஃபிளாட் இன்னும் எதுன்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியலன்னு சொல்லி தேடிட்டே இருப்பாங்க. யார்ட்டயாவது கேட்கலான்னு சொல்லிட்டு அந்த ஃபிளாட்ல இருக்க இன்னொருத்தவங்களுக்கு கதவ தட்டுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப மாடலா இருப்பாங்க. 2 பேரும் அப்படியே பார்த்துட்டே நிப்பாங்க. அந்த ரூமுக்கு வந்து பார்த்தாங்கன்னா, ஃபுல்லா பாழடைஞ்ச மாரி இருக்கும். அவருக்கு சுத்தமா பிடிக்காது. இந்த மாரி இடத்துல நீ இருக்க போறன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. அவங்க எதுவுமே காதுல வாங்க மாட்டாங்க. சுத்தி சுத்தி அந்த இடத்த மட்டும் பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த இடத்துல இருக்கிறது வந்து வாய்ப்பே கிடையாதுன்னு ஹீரோ சொல்லுவாரு. அத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அவர் பேசிட்டே இருக்கும்போது, இவங்க போயிட்டே இருக்கும்போது, "நீ எங்க தான் போறேன்னு?" சொல்லிட்டு அவர் கேட்பாரு. "நான் டெர்ரஸ பார்க்க போறேன். என் பில்டிங்கோட." "நீ முடிவே பண்ணிட்டியான்னு?" சொல்லிட்டு அவங்க பின்னாடியே போய் பார்ப்பாரு. இன்னொரு ரூம் கூட ரூம்மேட்டா அப்படி இருக்கிறத விட, இன்னொரு பொண்ணு கூட ரூம்மேட்டா அப்படி இருக்கிறத விட, தனியா நம்மளுக்குன்னு ஒரு பில்டிங் எடுத்து தங்குறது ரொம்ப நல்லா இருக்கும். வா டெர்ரஸ பார்க்கலாம்னு சொல்லுவாங்க. அவரும் போவாரு. இங்கலாம் இருக்க வேணாம் சொன்னா கேட்க மாட்டேங்க. ஏன்னா அவர் ரொம்ப பணக்காரரா இருப்பாரு. இது அவருக்கு ரொம்ப லோக்கலா தெரியும். அவங்க பாட்டுக்கு ஒரு இடத்த பார்த்துட்டே இருப்பாங்க. பார்த்தா ஃபுல் பில்டிங் அதாவது ஃபுல் ஊருமே தெரியும். இந்த மாடியில நின்னு பார்த்தா. அந்த இடமே அவ்ளோ அழகா இருக்கும். ஹீரோக்கும் அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கும். மாடியில நின்னு பார்க்கறதுக்கு. "உனக்கு ஏதாவது நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இருக்காது. உனக்கு நான் வேற வீடு பார்த்து தரேன்னு" ஹீரோ சொல்லுவாரு. "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீன்னா, இந்த ஃபிளாட்ட வந்து என் வீடா மாத்துறதுக்கான ஹெல்ப் மட்டும் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கான திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு அவர் கூட வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. அப்படியே அவங்கள அப்பப்போ ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பாரு. அவருக்கு ஹாபி தான் அது. எத பார்த்தாலும் அவர் ஃபோட்டோ எடுப்பாரு. அதுக்கப்புறம் அவர் ஆஃபீஸ் பக்கமே போமாட்டாரு. அங்கிருந்து வெளிய வந்ததோட சரி அப்பா கிட்ட இருந்து வீட்ல நைஸா நழுவி நழுவி ஓடுவாரு. அப்பா வீட்ல இருந்தாலே அப்படியே கண்டுக்காத மாரி மறைஞ்சு ஓடிட்டு இருப்பாரு. இப்ப அவரோட ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வந்திருப்பாரு. ஃபுல்லா அங்க ஒயிட் வாஷ் பண்ணி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி சூப்பரா மாத்திருவாங்க எல்லாரும் சேர்ந்து. இப்ப ஹீரோவோட அப்பா, அம்மாக்கு வந்து கல்யாண நாள் அதுக்காக ஃபங்ஷன் நடந்துட்டு இருக்கும். எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த சாரீலாம் இது என்னோட கல்யாண புடவைன்னு அம்மா காட்டுவாங்க. சாரிம்மா இன்னைக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு லேட்டா தான் பார்ட்டிக்கு வருவாரு. இப்ப இந்த பார்ட்டிலயே அவர் பிசினஸ் பண்ற இன்னொருத்தர் ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவர் வந்து அவர் ஃபேமிலியோட வந்திருப்பாரு. அவங்க பொண்ணையும் அறிமுகப்படுத்தி வைப்பாங்க. அவங்களோட பொண்ணா தான் இவங்க இருப்பாங்க. இவங்க 2 பேரும் அறிமுகம் ஆகிப்பாங்க. இவங்க 2 பேரும் என்ன பேசிப்பாங்கன்னா, "என் பொண்ணு நல்லா படிப்பா. ஃபர்ஸ்ட் கோல்டு மெடலிஸ்ட் அவ. நம்ம கம்பெனிலயே ஜாயின் பண்ண சொல்லியிருக்கேன். அவ இன்னும் யோசிச்சுட்டு தான் இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு அப்பா. இவங்க பேசிட்டே இருக்கும்போது ஹீரோவுக்கு கால் வரும். ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்பிருவாரு. "உன் பையன் என்ன சொல்றான்? எங்க வேலைக்கு போக போறான்?" அப்படின்னு கேட்கும்போது, "இன்னும் நான் சொல்லிட்டேன். அவனும் இன்னும் யோசிச்சுட்டு தான் இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா சொல்லுவாரு. ஹீரோ அப்பாவும். நைஸா அப்பா பார்த்துட்டே இருப்பாரு. ஒளிஞ்சு ஓடிருவாரு அந்த பார்ட்டிய விட்டு. இவங்க தான் கால் பண்ணியிருப்பாங்க. இங்க வந்திருப்பாரு. "நல்ல வேளை எனக்கு வந்து இந்த போரிங் பார்ட்டிலேருந்தே என்ன நீ கூப்பிட்டியே. அதுவரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு" சொல்லிட்டு வருவாரு. இவங்க இன்னும் சிரிச்சுட்டே இருப்பாங்க. டீ போட போவாங்க. இப்ப உண்மையிலேயே ஃபிளாட் ரொம்ப அழகா இருக்குல்ல. அன்னைக்கு நம்ம வந்து பார்த்த மாதிரியே எல்லாம் சூப்பரா இருக்குன்னு அவருக்கு ஹீரோக்கே ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்ப இவர் வந்து கேட்பாரு, "நட்டரோட ராத்திரியா இருக்கு. நீயும் நானும் தான் இருக்கோம். அந்த அபார்ட்மெண்ட்ல தனியா இருக்கோம். என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிண்டலா கேட்டுட்டு இருப்பாரு. "அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு நான் தனியா இருக்க விருப்பப்படலன்னு" சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல எனக்கு பர்த்டே. என் பர்த்டே அப்ப நான் தனியா இருக்க விருப்பப்படலன்னு" சொல்லுவாங்க. ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "பர்த்டேவா? அத முதல்லயே சொல்லியிருக்கலாம்ல. ஏதாவது கிஃப்ட், ஏதாவது பார்ட்டி ஏதாவது அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. "ஏன் இதுவும் பார்ட்டி தானே? நீ, நான் அப்புறம் 2 கப் டீ. இது பார்ட்டி இல்லையான்னு?" சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. இப்ப என்ன சொல்வாங்கன்னா, "இன்னும் உன் பர்த்டேக்கு 10 நிமிஷம் இருக்குல்ல. அதுவரைக்கும் நீ கண்ண திறக்கக்கூடாதுன்னு" சொல்லிட்டு இவங்கள கண்ண மூட சொல்லியிருப்பாரு. இப்ப போய் ஃபுல்லா தேடி தேடி பார்த்துட்டு இருப்பாரு. ஹீரோ என்ன செய்வாருன்னா, பிரெட் இருக்கும், ஜாம் இருக்கும். அத அப்படியே அடுக்கடுக்கா அடுக்கி வச்சு ஜாம்ல அப்படியே அதாவது
தடவி தடவிட்டு அது ஒரு கேக் மாரி மேல மேல எழுப்பி கொண்டு வந்திருப்பாரு. என் கிச்சன ரொம்ப அழுக்காக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. கீழ பிரெட் துண்டுலாம் விழுந்திருக்கும். அதெல்லாம் தட்டி தட்டி விட்டு, அதெல்லாம் நான் உனக்கு அழுக்காக்கல அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லுவாரு. இந்த மாரி செஞ்சு எடுத்துட்டு வந்து ஹேப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி குடுப்பாரு. அவங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படியே மொட்டை மாடிக்கு உட்காந்துட்டு 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. இப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "இன்னைக்கு நான் தனியா இருக்கக்கூடாதுன்னு நெனச்சேன். அதனால நீ எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க. உனக்கு ஏதாவது ஹெல்ப்னா என்கிட்ட கண்டிப்பா நீ கேட்கணும். ஓகேவா?" அப்படி சொல்லுவாங்க. "எதுவா இருந்தாலுமா?" ஹீரோ கேட்பாரு. "ஆமா, எதுவா இருந்தாலும் தான். நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "இப்ப நீயும் நானும் வந்துட்டு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கோம். ஆனா இதுக்கும் மேல இது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பா கூட இருக்கலாம். ஆனா அப்படி இல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாரேன்" அப்படின்னு சொல்லுவாரு. உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "ஆமா, அது மாரி நடக்கல." ஏன்னு கேட்பாரு ஹீரோ. "ஏன்னா நான் எதிர்பார்க்குற ஆள் நீ கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. "நான் சீரியஸா கேட்கிறேன். என்கிட்ட என்ன குறை இருக்குன்னு?" ஹீரோ கேட்பாரு. "அத நான் சொன்னா நீ அப்செட் ஆவன்னு" சொல்லி அவங்க சொல்லுவாங்க. "நான் என்ன உன்ன லவ் பண்ணவா செய்றேன்? அதெல்லாம் நான் அப்செட் ஆக மாட்டேன். சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்பாரு. "என்ன பொறுத்தவரைக்கும் நீ ரொம்ப சின்ன குழந்தை. இம்மெச்சூர்டாவே நீ இருக்க. ரொம்ப சைல்டிஷ்ஷா இருக்க. நான் தேடிட்டு இருக்க ஆள் கண்டிப்பா நீயா இருக்க வாய்ப்பே கிடையாதுன்னு" சொல்லுவாங்க. "அப்ப நீ யார மாரி தான் எதிர்பார்க்குற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவனுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கணும் வாழ்க்கையில. என்னோட ஐடியாஸோட அவனோட ஐடியாஸ் ஒத்து போகணும். சொந்த கால்ல நிக்கணும், சம்பாதிக்கணும், என்ன நல்லா பார்த்துக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. "நீ சொல்றதெல்லாம் பார்க்கும்போது உன் ஏஜ்ல இருந்தா தான் உனக்கு சரி வரும்னு" ஹீரோ சொல்லுவாரு. "நான் அதான் நீ தப்பா எடுத்துப்பேன்னு சொன்னேன்ல." "சரி, சரி விடு. எனக்கு என்ன ஏஜ் இருக்குன்னு நினைக்கிறேன்னு" சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. "என்ன ஒரு 30 இருக்குமான்னு?" கேட்பாரு. எனக்கு ஜஸ்ட் 27 தான் ஆகுது. இதே மாரி சொல்லிட்டு இருந்தா நீங்க தள்ளி விட்டுருவேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப இவங்களுக்கு அடுத்த இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூலயே பார்ட்டா வைப்பாங்கல்ல. அது மாரி அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்திருப்பாங்க. எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருந்தாங்க. இவரு தான் மேனேஜரா இருப்பாரு. எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருந்தாங்க. ரொம்ப நல்ல ஒரு டைப்பு. முதல் இன்டர்வியூ ஏற்கனவே முடிஞ்சிருக்கு. இப்ப 2வது இன்டர்வியூ தான் நான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. என்னோட அசிஸ்டன்ட்டா இருந்த அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. ரொம்ப ஷார்ப்பா இருப்பா. என்ன அவ இப்ப கல்யாணம் ஆகி மாசம் ஆயிட்டா. அதனால தான் இப்ப உனக்கு அது குட் லக் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இவங்க ஸ்மைல் பண்ணுவாங்க. இவரு பாட்டுக்கு பேசிட்டே இருப்பாரு. என் கூட வேலை செய்வீங்க. உங்களுக்கு பொறுமை இருக்கும்ல எனக்கு தோணல. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஏன்னா மத்தவங்களோட ஐடியாஸ் அதிகமா நான் எடுத்துக்க மாட்டேன். எனக்கு என்ன தோணுதோ அதுதான் நான் செய்வேன் அப்படி இப்படின்னு அவர் சொல்லிட்டே இருப்பாரு. இப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கொஞ்சம் சவுண்டா பேசுவாங்க. நான் கல்கட்டால இருந்து நான் ஒரு நல்ல ஒரு ரைட்டர் ஆகணுன்றதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். உங்ககிட்ட இருந்து நிச்சயமா என்னால இத கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டரா? ரைட்டர் ஆகணும்னா எதுக்காக நீ எதுக்கு அப்ளை பண்ண? இங்க வந்து எனக்கு அசிஸ்டன்ட் ஆகுற போஸ்ட் தானே நாங்க காலியா இருந்ததுன்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாரு. இவங்களுக்கு அப்படியே முகமே மாறும். என் டேபிள கிளீன் பண்றதோ, இல்ல எனக்கு இது சொல்றதோ உன்னால முடியவே முடியாது. ஏன்னா நீ வந்து பாம்பே பொண்ணு இல்ல. நீ வேற அங்கருந்து வந்திருக்கன்னு சொல்லும்போது, அவங்க என்ன டக்குன்னு சொல்லுவாங்க, நீங்க இங்க வந்து ஆரம்பிக்கும்போது நீங்க வேற ஊர்ல இருந்து தானே வந்து ஆரம்பிச்சீங்க. உங்களால முடியும்போது என்னாலயும் முடியும்னு சொல்லுவாங்க. இவர் பாட்டுக்கு ஸ்ட்ரிக்ட்டாவே இருப்பாரு. உடனே டக்குன்னு அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் இவ்ளோ நர்வஸா இருப்பேன். நீங்க இவ்ளோ ஹேண்ட்ஸமா இருப்பீங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லன்றோனே அவருக்கு ஒரு சிரிப்பு வந்துரும். இவங்களுக்கு பொதுவாவே நல்லா கிளீனா இருக்கணும், சுத்தமா இருக்கணும், அது கிரியேட்டிவா இருக்கணும் அத தான் அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப இவருக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க, "எனக்கு அந்த வேலை கிடைச்சிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறதுல அவங்க இம்ப்ரெஸ் ஆயி அவரும் வேலை குடுத்துருப்பாரு. இவங்க உடனே சொன்னோனே இவரு ரொம்ப சந்தோஷப்படுவாரு ஹீரோ. இப்ப ரிசல்ட் டே வந்திருக்கும். எல்லாரும் இப்ப ரிசல்ட் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப ரிசல்ட் பார்க்கும்போது ஒரு ஃப்ரெண்ட் ஃபெயில் ஆயிருவேன்னு சொன்ன எல்லாருமே பாஸ் ஆயிருப்பாங்க. இவரு மட்டும் எல்லாத்துலயுமே ஃபெயில் ஆயிருப்பாரு. அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும் ஹீரோக்கு. அவருக்கு ரொம்ப ஏதாவது என்ன சொல்றது, சரியா படிக்கல தான். ஆனா பாஸ் ஆகணும்னு நெனச்சாரு, முடியல. எல்லாருமே பாஸ் ஆயிட்டாங்க. இப்ப இவரு மட்டும் ஃபெயிலு. ஹீரோ வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. "எதுக்கு இப்ப ஃபீல் பண்ற? சில நேரத்துக்கு இப்படித்தான் நடக்கும். நம்ம வேணா ரீவேல்யூஷன் போடுவோம்னு" சொல்லுவாங்க. இந்த வருஷம் இல்லன்னா என்ன, அடுத்த வருஷம் எழுதி பாஸ் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாரு. "உனக்கு இது சின்ன விஷயமா இருக்கலாம். எனக்கு அப்படி இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. "நம்ம 2 பேரும் சரியாவே படிக்கல. கிளாஸும் அட்டெண்ட் பண்ணல. எதுவுமே இல்ல. ஆனா நீ இப்ப பாஸ் ஆயிட்ட. நான் மட்டும் இப்ப ஃபெயில் ஆயிட்டேன். எல்லாருமே இப்ப பாஸ் ஆயிட்டீங்க" அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருப்பாரு. "உங்கள மாரி நானும் கொஞ்சம் சீரியஸா படிச்சிருக்கலாம்னு" சொல்லிட்டு இருப்பாரு. எல்லாரும் ஏதேதோ ஐடியா குடுத்துட்டு இருப்பாங்க. "என்ன தனியா விடுங்கன்னு" சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. வீட்டுக்கு வந்திருப்பாரு. ரொம்ப அப்செட்டாவே இருப்பாரு. அம்மா என்ன மூட் அவுட் ஆயிட்டியா? அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. இப்ப அம்மாட்ட சொல்வாரு, "இன்னைக்கு ரிசல்ட் வந்துச்சு. நான் ஃபெயில் ஆயிட்டேன்னு. ஸ்கூல்ல படிக்கும்போது நீ டாப் ஸ்டூடெண்ட்டா தான் இருந்த. காலேஜ்ல உனக்கு என்னதான் ஆச்சு? ஏன்?" இப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்டு அழுதுட்டு இருப்பாங்க. "உனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி குடுத்துட்டு தானே இருக்கோம். உனக்கு என்ன குறை? அப்புறம் ஏன் நீ படிக்கல?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஏன் இவ்ளோ பெரிய டிராமா பண்றீங்க? எனக்கு இது சுத்தமா புடிக்கல. அடுத்த தடவ எப்படியாவது நான் பாஸ் ஆயி தொலைறேன்" அப்படி இப்படின்னு அவர் பாட்டுக்கு கோவத்துல கத்துவாரு. அம்மா கிட்ட இப்ப சத்தமா பேசுறத பார்த்தோனே அப்பா வந்துருவாரு. அம்மாக்கு மொத சாரி சொல்லுன்னு சொல்லுவாரு. சாரி சொல்லுன்னு சொல்லும்போது, "நீங்க இதுல இடையில வராதீங்கன்னு" சொல்லுவாரு. "எது இடையில வரக்கூடாதா? பொறுப்பு இல்லாம நீ எல்லா காரியமும் பண்ணிட்டு இருப்ப. நாங்க எதுவும் கேட்கக்கூடாதான்னு" சொல்லிட்டு அப்பா கேட்பாரு. இப்ப அவரோட கதையெல்லாம் அவர் கஷ்டப்பட்டு வந்ததெல்லாம் அப்பா சொல்லுவாரு. இவருக்கு எதுவுமே கேட்க புடிக்காது. அதே மாரி அப்பா பாட்டுக்கு திட்ட ஆரம்பிச்சுருவாரு. பயங்கரமா இவங்க 2 பேருக்கு வாக்குவாதம் வந்துரும். அதாவது ஆஃபீஸ்ல நீ உருப்படியா செய்ய மாட்ற, படிப்புல நீ இப்படிதான் இருக்க, நான் உங்கள எவ்ளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறோம்னு அப்படியே 2 பேரும் பேசிட்டே இருப்பாங்க. "இந்த மாரி உன்னோட ஆட்டிட்யூடால தான் உனக்கு எல்லாமே லாஸ் ஆயிட்டு இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அப்பா அவருக்கு ரொம்ப கோவம் வந்துட்டே இருக்கும். அப்பா பாட்டுக்கு பேசிட்டே இருப்பாரு. அவர் பாட்டுக்கு போக ஆரம்பிப்பாரு. உடனே அப்பா சொல்லுவாரு, "உனக்கு என்னைக்கு நான் செலவுக்கு பணம் குடுக்குறத நிப்பாட்டுறேனோ, அன்னைக்கு நீ யோசிப்ப" அப்படின்னு சொல்லுவாரு. அவருக்கு ரொம்ப ஒரு மாரி ஆயிடும். "எனக்கு உங்க பணம் தேவையில்ல" அப்படின்னு சொல்லுவாரு. "இப்ப நான் ஒண்ணு சொல்றது கேட்டுக்க. இத இப்பவே நீ கிளாரிஃபை ஆயிடு. இது உன்னோட வீடு கிடையாது. இது என்னோட வீடுன்னு" அப்பா சொல்லுவாரு. "ஒருவேள இந்த வீட்ல நீ இருக்கணும்னு ஆசைப்பட்டீன்னா, அது என்னோட ரூல்ஸ் படி தான் நீ இருக்கணும்னு" சொல்லுவாரு. நான் இந்த வீட்ட விட்டு போறேன்னு அவரு கிளம்பிருவாரு. அம்மா வந்து அழுதுட்டு இருப்பாங்க. அப்பா தடுக்க மாட்டாரு. ஆனா அவருக்குன்னு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. போறதுக்கு இடமும் கிடையாது. எங்க போறதுன்னு தெரியல. அப்ப இவங்க ஞாபகம் தான் வரும். இங்க வந்திருப்பாரு. நான் இங்க தங்கலாமான்னு சொல்லிட்டு கேட்பாரு. "என்ன விளையாடுறியா? ஃபர்ஸ்ட்டு நீ உள்ள வான்னு" சொல்லும்போதே அவர் அழுவ ஆரம்பிச்சுருவாரு. அப்பதான் அவரு உண்மையாவே சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணும். அவர் என்ன கண்டிஷன்ல இருக்காருன்றத அவங்க புரிஞ்சுப்பாங்க. சரி உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அவருக்கு அங்க தனியா ஒரு பெட் அரேஞ்ச் பண்ணி குடுத்துருவாங்க. குட் நைட் சொல்லிட்டு தூங்கிருவாங்க.
படுத்துட்டு தேங்க்யூன்னு சொல்லுவாரு அவரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் புக் படிச்சுட்டு தூங்குவாங்க. ஒரே காலையில எந்திரிச்சோனே சேவல் கூவிட்டே இருக்கும். இவரு வந்து அங்க வீட்ல வேலை செய்ற பையன கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. அந்த ஸ்க்ரீன மூடி யார் அதுக்குள்ள இப்படி தொறந்து வச்சதுன்னு கத்திட்டே இருப்பாரு. அப்புறம் தான் முழிச்சு பார்ப்பாரு. அவர் எங்க இருக்கோன்றது அப்பதான் அவருக்கு தெரியும். இவங்க மறுநாள்லேருந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு வர ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த சாருக்கு இவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கும். ஃப்ரிட்ஜ் தொறந்து பார்ப்பாரு. எதுவுமே இருக்காது. ஒரே ஒரு பிரெட் மட்டும் தான் இருக்கும். இப்ப அவரு வீட்ல தான் இருப்பாரு. அவரு தான் இன்னும் வேலைக்கும் போகல. அவர் வீட்ல தான் இருப்பாரு. இவங்க தான் இப்ப வேலைய முடிச்சுட்டு வருவாங்க. அவங்களுக்கு கால் பண்ணிட்டே இருப்பாரு. இப்ப வீட்டுக்குள்ள நுழைவாங்க. வீடே குப்பை மாரி கிடக்கும். "நீ ஏன் இவ்ளோ லேட்டா வந்த? எவ்ளோ போரிங்கா இருந்தது தெரியுமான்னு" அவர் பாட்டுக்கு பேசிட்டே இருப்பாரு. அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. வீட ஃபுல்லா திரும்ப கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அவர் படிச்ச புக் அது இதுன்னு எல்லாத்தையும் அங்கேயும் இங்கேயும் தூக்கி விசிறி வச்சிருப்பாரு. ட்ரெஸ் எல்லாம் அங்கங்க கிடக்கும். "இப்ப வா வெளிய போலான்னு" கூப்பிடுவாரு. எனக்கு காலையிலேருந்து ஆஃபீஸ்லேருந்து நெறைய வேல. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு அவங்க அவ்வளோதான் பேசுவாங்க. வேற எதுவும் பேச மாட்டாங்க. "சரி வா வெளிய போலான்னு" கூப்பிட்டுட்டு இருப்பாரு. "ஏதாவது சமைச்சு வச்சுட்டாவது போயிருக்கலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்பாரு. அதுவும் இல்லாம, "நீ சாப்பிட்டு தான் வந்திருக்க. நான் இல்லாமயா சாப்பிட்டு வந்தேன்னு" கேட்கும்போது, அவங்க என்ன கேட்பாங்கன்னா, "நீ என்ன எனக்கு ஹஸ்பண்டா? நீ இல்லாம நான் எப்படி பண்றதுக்கு?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. "நீ ஹஸ்பண்டா என்ன? நீ ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுக்க எனக்கு தூக்கம் வருதுன்னு" சொல்லுவாங்க. அப்பதான் அவங்க யோசிப்பாங்க, "உனக்கு சமைக்க தெரியாதுல்ல? சரி, சரி இரு நான் இப்ப சீக்கிரம் சமைச்சர்றேன் சாப்பிடு" அப்படின்னு சொல்லுவாங்க. "அதுக்குன்னு காலையில இருந்தா நீ பட்னியா இருப்ப" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. கடையிலயாவது வாங்கி சாப்பிட்டுருக்கலாம்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாருங்க. இப்ப உங்க மேனேஜர் கிட்ட வந்து, "நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்கன்னு" கேட்பாங்க. "எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. ஒரு காஃபி கிடைக்குமான்னு" சொல்லிட்டு அவரு கேட்பாரு. இப்ப மறுநாள் ஆயிருக்கும். ஒரு முட்டையாவது பொரிச்சு சாப்பிடலான்னு பார்ப்பாரு. அவருக்கு முட்டை கூட பொரிக்க தெரியாது. சரி ஹோட்டல்ல போய் சாப்பிடுவோம்ன்னு சொல்லிட்டு இங்க வந்துருவாரு. ஹோட்டல்ல சாப்பிட்டுருப்பாரு. கார்டு குடுப்பாரு. ஆனா அந்த கார்டு வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கும். அவருக்கு இப்ப காசு சுத்தமா இல்ல. உடனே அந்த வெயிட்டர் வந்து கேட்பாரு, "கேஷ் வச்சிருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. என்கிட்ட கேஷ் இல்லன்னு இவரு சொல்லிட்டே இருப்பாரு. அப்ப காலேஜ்ல வந்து ஒரு பொண்ணு அவர பார்த்தாலே வெறுத்துட்டே இருக்கும்ல, அந்த பொண்ணு அங்க தான் சாப்பிட்டுட்டு இருக்கும். "பரவால்ல நான் பே பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணும். இவரு சொல்லுவாரு, "நீ எனக்கு இப்படி ஹெல்ப் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லன்னு" சொல்லிட்டு இருப்பாரு. "உன் தேங்க்ஸ்லாம் வேணாம். அதெல்லாம் உனக்கு தகுதியே கிடையாது" அப்படி இப்படின்னு திட்டுவாங்க. அது இல்லாம "எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ட்ரீட் வச்சேன். அப்படிதான் உன்னையும் நினைச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு காசு குடுத்துருவாங்க. அது இல்லாம "நீ ஃபெயில் ஆயிட்ட நான் கேள்விப்பட்டேன். அதுல எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்ததுன்னு" சொல்லுவாங்க. நான் உன்கிட்ட ஒண்ணே ஒண்ணு தான் கேட்கணும். ஏன் என்ன பார்த்தாலே வெறுத்து ஒதுக்குற? நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு இவரு கேட்பாரு. இப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "நான் காலேஜ்ல சேர்றதுக்காக தான் நான் மும்பைக்கே வந்தேன். எனக்கு பெர்சன்டேஜ் நல்லா இருந்தது. எனக்கு சீட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா லாஸ்ட் மினிட்ல என்னோட சீட்ட உங்க அப்பா அதிகமா பணம் குடுத்து வாங்கி உனக்கு குடுத்துட்டாரு. அப்புறம் திரும்ப நான் அதிகமா பே பண்ணி தான் அந்த காலேஜ்ல நான் சேர வேண்டியதா இருந்தது. கொஞ்சம் நீ யோசிச்சு பாரு. உன்ன விட ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், ரொம்ப டிசர்விங்கான பொண்ணு நான். ஆனா வாழ்க்கையில எல்லாமே உனக்கு தான் கிடைச்சது. அப்ப எனக்கு உன் மேல கோவம் வருமா வராதா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்பதான் அவருக்கு தன்ன அறியாம இந்த மாரி ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்றது அவருக்கு புரியும். இப்போ அவர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்க்க வந்திருப்பாங்க. "நீங்கலாம் டாப்பர்ஸ் லிஸ்ட்ல இருக்கீங்க. ஃபெயில் ஆனவங்களோட பெயின் என்னன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு" சொல்லுவாரு. இப்ப அந்த குண்டா இருப்பாங்கல்ல, அவங்க என்ன சொல்வாங்கன்னா, "இதுல ஸ்டடீஸ்ல மட்டும் தான் ஃபெயிலியர்ன்னு நெனச்சிட்டு இருக்கியா? ஒவ்வொரு நாளும் என்னோட உடம்ப வச்சு எவ்வளோ பேர் என்ன கிண்டல் பண்றாங்க தெரியுமா? எவ்வளோ டயட்ல இருக்குன்னு நெனைக்கிறேன். ஆனா அதெல்லாம் முடியல. எவ்வளோ பேர் கிண்டல் பண்றாங்க. அதுலலாம் நான் ஃபெயில் ஆயிட்டு தான் இருக்கேன்னு" சொல்லுவாங்க. அப்பதான் அவருக்கே தெரியும். படிப்புல மட்டும் இல்ல, லைஃப்லயும் வந்து நெறைய ஃபெயிலியர்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்பதான் புரிஞ்சுப்பாரு. திரும்ப ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து பார்ப்பாங்க. வீடே அலங்கோலமா தான் டெய்லி அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. திரும்ப கிளீன் பண்ணிட்டு அவங்க தூங்க போவாங்க. அப்படியே அவங்க வேலை பார்க்குறதெல்லாம் இவர் ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பாரு. இப்ப ஆஃபீஸ் முடிச்சு வந்திருப்பாங்க. இவர் வந்து அந்த மாடல்ல ஒரு பொண்ணு இருந்தாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் முட்டை எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டு வந்திருப்பாரு. "எதுக்கு இன்னைக்கு இவ்ளோ லேட்டு? உனக்காக நான் எவ்ளோ நேரம் காத்துட்டே இருந்தேன் தெரியுமா? இங்க பாரு உனக்காக நான் ஆம்லெட் போட்டுருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா வந்து குடுப்பாரு. "ஓ! ஆம்லெட் போட கத்துக்கிட்டியா? ரொம்ப கங்ராட்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து சொல்லுவாங்க. ரொம்ப கோவமா பேசுவாங்க. பொறுமை இழந்து திட்ட ஆரம்பிச்சுருவாங்க. "இது என்ன வீடா இது? குருவிய கூடு மாரியே மாத்தி வச்சிருக்க" அப்படின்னு திட்டுவாங்க. ஆம்லெட் போட்டது பெரிய அதிசயமா? அப்படி இப்படின்னு தட்டி விட்டு போயிடுவாங்க. அவருக்கு ஒரு மாதிரியா ஆயிடும். அப்பதான் பார்ப்பாரு, வீடு இவ்ளோ அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப எல்லாத்தையும் கிளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு அவரா எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு செப்பல் கழட்டினா கூட அத நேரா வைக்க மாட்டாரு. எல்லாம் தலைகீழா கிடக்கும். அதெல்லாம் இனிமே ஒழுங்கா வைக்கணும்னு சொல்லிட்டு வீடே ஃபுல்லா கரெக்ட்டா மாத்துவாரு. இந்த மாரி இருக்கிறது தான் அவங்களுக்கு பிரச்சனை. இப்பதான் வெளிய சொன்னதுனால தான் அவருக்கு புரிஞ்சிருக்கு. இல்லாட்டி அவருக்கு புரிஞ்சிருக்காது. இப்ப எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல வச்சுட்டு இருப்பாரு. மறுநாள் வந்து பார்க்கும்போது வீட சுத்தமா கிளீன் பண்ணி வச்சிருப்பாரு. அத பார்த்துட்டு இவங்க சொல்லுவாங்க, "நீ வீட்டுக்கு போறது தான் சரின்னு தோணுது. உங்க டாட் வந்து நல்லதுக்கு தானே சொல்றாரு. நீ போலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "இப்போதைக்கு எனக்கு போக மனசு இல்ல. என்ன தயவு செஞ்சு போக சொல்லாத. என்ன அனுப்பிறாதன்னு" சொல்லுவாரு. "எனக்கு இந்த நேரத்துல போனா என்ன மதிக்க கூட மாட்டாங்க. என்ன யாரு? நான் ஃபெயில் ஆயிட்டேன். எனக்கு ஒரு வேலை இல்ல, ஒரு படிப்பு இல்ல. என்ன என்ன நான் யாருன்னே எனக்கு தெரியல. எப்படி நான் வீட்டுக்கு போறது? நான் வீட்ட விட்டு வந்து இதுவரைக்கும் என் அம்மாவோ, அப்பாவோ ஃபோன் பண்ணி ஒரு தடவ கூட வான்னு கூப்பிடல. எப்படி என்ன போ சொல்றேன்னு" சொல்லிட்டு கேட்பாரு. "தயவு செஞ்சு என்ன இப்ப மட்டும் அனுப்பிடாத" அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாரு. பார்க்கும்போதே அவங்க 2 பேருக்கும் மனசுல புடிச்சிருக்கும். உடனே அவங்க டக்குன்னு திரும்பிருவாங்க. அவங்க ஏஜ் ஒரு மாதிரி அவங்களுக்கு இதா இருக்கும். உடனே திரும்பிருவாங்க. இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவருக்கு வேலை இல்லாததான பிரச்சனையா இருக்கு. ஆனா இவர் நல்ல ஃபோட்டோ எடுக்குறாருல்ல, அந்த ஃபோட்டோஸ்லாம் கொண்டு வந்து அவங்க வேலை பார்க்குற இடத்துல குடுப்பாங்க. சூப்பரா இவர் ஃபோட்டோ எடுக்குறாருன்னு சொல்லிட்டு அவரையும் வேலைக்கு சேர்த்துப்பாங்க. இப்ப அவருக்கும் வேலை கிடைச்சிரும். அவருக்கு வேலை கிடைச்ச சந்தோஷத்துல அவங்க போயிட்டே இருப்பாங்க. அவங்க ரொம்ப பின்னாடி போய் ஹக் பண்ணிட்டு இருப்பாரு. ஃபேமிலி மீட்டிங்ல ஒருத்தவங்க பார்த்தாங்கல்ல, அவங்களும் அதே இடத்துல தான் ஃபோட்டோகிராஃபிக்காக வந்து வேலைக்கு சேர்ந்திருப்பாங்க. "நீ உன் அப்பா கம்பெனில வேலை பார்க்கலன்னு" கேட்பாரு. இல்லன்னு அவங்களும் சொல்லுவாங்க. இப்ப 2 பேரும் ஒரே இடத்துல தான் எல்லாருமே வேலை பார்ப்பாங்க. இப்ப ஹீரோட அம்மா வந்து இப்ப அவரு தங்கியிருக்காருல்ல, அந்த இடத்துக்கு வந்து பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. இப்ப ஹீரோட அம்மா என்ன சொல்வாங்க அப்டின்னா வந்து, "கொஞ்சம் பணம் கொண்டு வந்திருக்கேன். என் பையன் இங்க தங்கியிருக்கான்ல" அப்படின்னு குடுப்பாங்க. இவங்க வாங்க மாட்டாங்க. "நான் கொஞ்சம் பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது குடுக்கலாம்ல" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேன்னு சொல்லி அத மட்டும் வாங்கிக்குவாங்க. இப்ப அவங்க வேற எத பத்தியுமே அவங்க அம்மா கேட்கவே மாட்டாங்க. இப்ப இவங்களா என்ன சொல்வாங்க, "நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கும் அவருக்கும் அந்த ஹீரோ இருக்கார்ல, அவருக்கு இடையில எதுவுமே கிடையாது. நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான்" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அம்மா எதுவுமே கேட்க மாட்டாங்க. கன்னத்த மட்டும் இப்டி தட்டி குடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. 2 பேரும் ஒண்ணா எந்திரிச்சு ஆஃபீஸ் கிளம்புறத
அப்படி இப்படின்னு பிஸியாக அவங்க லைஃப் போயிட்டே இருக்கும். அப்போ அவங்க கழுத்தில் வந்து பேக் சைடில் வந்து ஒரு டேட்டோ போட்டிருப்பாங்க. அதை இவர் பார்ப்பாரு. அது அவருக்கு பிடிச்சிருக்கும். ஒன்றா ஷாப்பிங் போகிறது, ஒன்றா வேலைக்கு போகிறது, நான் ஜாலியாக இருக்கிறது, அவங்க லைஃப் ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அது கூடவே வீட்டு வேலையும் எல்லாம் பார்க்க கற்றுப்பாரு. வீட்டையும் ரொம்ப க்ளீனாக வச்சிருப்பாரு. இப்போ எல்லாம் ஒரே இடத்துல வேலை பார்க்கும்போது அந்த அப்பாவோட ஃப்ரெண்டோட பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க கூட இவர் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காது. கொஞ்சம் அப்பப்போ எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டு இருப்பாங்க. அது அவருக்கு புரியவே புரியாது. இப்போ அவரை பார்க்க ஒரு ஃப்ரெண்டு வந்திருப்பாரு. அந்த ரிங்கை கொண்டு வந்திருப்பாரு. என்னடா ஆச்சுன்னு கேட்டால், அவன் என்ன லவ் பண்ணலன்னு சொல்லிட்டாடா, சுத்தமாக ஃப்ரெண்டாக தான் பழகினேன், சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டாண்டவுடனே இவங்க 2 பேரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதோட மட்டும் விடலடா, என் ஃப்ரெண்ட்ஷிப்பே வேண்டான்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. நான் அதான் அப்பவே சொன்னேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சுப்பாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டுக்கு தூங்கிட்டு இருப்பாரு. இவங்க வாசல் கதவை திறந்து வச்சுட்டு அங்கே உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்க. இங்கே வந்து உட்காந்து பேசிட்டு இருப்பாரு. இன்னைக்கு ஃபுல்லாக கரண்ட் இல்லை தெரியுமா, எவ்வளோ அவிச்சலாக இருக்குது தெரியுமான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப மாடலாக இருக்க, ரொம்ப அழகாக இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இங்கே பக்கத்து வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்னைக்கு லீவு நாளில் அதனால தான் உப்புமா செஞ்சேன்னு கொண்டு வந்து கொடுப்பாங்க. எவ்வளோ ஒரு கொடுமை. இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட கேளுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இவங்களுக்கு இருக்க பசியில் சரின்னு சொல்லிட்டு வாங்கிப்பாங்க. இவங்க தான் அந்த உப்புமா கொடுத்தவங்க. அவங்க சொல்லுவாங்க, இதை உப்புமா கொடுத்துட்டு என் பையனை கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு கேட்டோன்னே சரி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவரும் வருவார். இப்போ அட்டென்ஷனில் நிற்கிறதுனால இந்த பையனுக்கு சரியாக போஸ்ட் கொடுக்க தெரியாது. நீ கிரிக்கெட் தானே நல்லா விளையாடுவாது, அடி பார்ப்போம், பேட் அடி அப்படி இப்படின்னு சொன்னோன்னா அவர் வித விதமாக போஸ்ட் கொடுப்பாரு. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படியே ஃபேமிலியாக வச்சுலாம் நிறைய ஃபோட்டோ எடுத்திருப்பாரு. அந்த பையனோட அவங்க அம்மா கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அம்மா பையனை கொஞ்சிறதை பார்த்தோன்னா அவருக்கு அம்மா ஞாபகம் வந்துடும். உடனே அம்மாவை தேடி வீட்டுக்கு வந்திருப்பாரு. என்ன சொல்வாருன்னா, அப்பா இந்த டைம் வாக்கிங் போவாருன்னு தெரியும், அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாரு. இங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா பையனை தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. அவரோட ஆல்பத்தை தான் வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ அழகா ஹேண்ட்ஸமா ஆயிட்டேன்னு அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க. நான் எப்பவுமே அப்படித்தானேன்னு சொல்லிடுவாங்க. இப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து ஆல்பம்லாம் பார்ப்பாங்க. சின்ன வயசுல அவங்க அப்பா எவ்வளோ செல்லம் கொடுத்து எப்படிலாம் வளர்த்திருக்காரு, என்னென்னலாம் வாங்கி கொடுத்துருக்காருன்றத ஃபுல்லா காட்டுவாங்க. சின்ன வயசுல நீ எவ்வளோ குண்டா இருக்க பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. என்னம்மா இவ்வளோ சூப்பர் சூப்பரா எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு இந்த ஆல்பம்ல இவர் இது வரைக்கும் பார்த்திருக்கவே மாட்டாரு. இவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்குமா, இதெல்லாம் யாருமா எடுத்ததுன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ கேட்பாரு. ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்த உடனே உங்க அப்பாக்கு இது மட்டும் தான் வேலை, உன்னை விதவிதமா ஃபோட்டோ எடுக்கிறதா அவருக்கு வேலைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஹீரோக்கு இப்போ எப்படி அந்த ஃபோட்டோ எடுக்கிற ஹாபி வந்தது அப்படின்றது நம்ம அது முடிப்பாக தெரியிற மாதிரி இருக்கும். அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க, அவர் ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருப்பார், நீ போஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருப்ப. அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போதே அவருக்கு தெரியும் அப்பாவுக்கு தான் மேலே எவ்வளோ பிரியம் இருக்குன்றது அவருக்கு நல்லா புரியும். நீ எப்படி இருக்கேன்னு கேட்கும்போது நான் நல்லா இருக்கேன், நீங்கள் அனுப்புகிற மாம்பழத்தையும் நான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன்னு சொல்லுவார் ஹீரோ. உங்களை பார்க்கணும்னு தோணிதாம்மா வந்தேன், வேறு எந்த காரணமும் இல்லை நான் இங்கே வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுவார். இப்போ மேனேஜர் வந்து அடிக்கடி நியூ கேர்ள் இந்த சிட்டி, நியூ கேர்ள் இந்த சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எழுத சொல்லிட்டு அதை வந்து கொடுத்துட்டே இருப்பார். அவங்க கசைக்கு தூக்கி போடுவாங்க. இப்போ டேரெக்டாக வந்து சொல்லுவார், அது நீ தான், அந்த பேஜ் நீ தான் எழுதணும், அந்த ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இப்போ மேனேஜர் என்ன சொல்வாருன்னா, நான் டிசைட் பண்ணிட்டேன், கரண்ட் அந்த இதில் பேப்பர்ஸில் வந்து நீ ஒரு காலம் எழுத போகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இதுதான் அவங்களோட ரொம்ப நாள் ஆசையாக இருக்கும், ரொம்ப அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இப்போ அதுவும் வந்து ஒரு சக்ஸஸ் ஆக்கி அவங்களுக்கு ஒரு பார்ட்டி நடக்கும். அதில் அவர் அந்த மேனேஜர் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுவார். அது அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அப்புறம் ரீசெண்டாக ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அவங்க இல்லாத நேரத்தில் வந்து அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டை வந்து வீட்டுக்கு வர வச்சிருப்பாரு. அவங்களோட இருக்கிறத கேட்டோன்னே இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வந்திருக்கும். அவன் வந்து நல்லா சமைக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. ரொம்ப கோவப்படுவாங்க அவங்க. இப்போ வீட்டுக்கு வருவாங்க. வீட்டில் வந்து ஒரு பாட்டு கேட்டுட்டு இருப்பாரு. என்ன இன்னைக்கும் லேட்டா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாரு அவரு. எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் ஏதாவது சமைக்கிறேன், நீ சாப்பிட்றியான்னு கேட்பாங்க. நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார். கொஞ்சம் பாஸ்தா செஞ்சிருந்தேன், உனக்கு கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருக்கேன் சாப்பிடுன்னு சொல்லுவார். நீ எதுவுமே செய்யாமல் இருந்தாலே ரொம்ப நல்லா தான் இருந்திருக்கும், நீ கிச்சனை யூஸ் பண்ணுற அப்படின்னாலே அதை நாஸ்தி தான் பண்ணி வச்சிருப்பா அப்படின்ட்டு கிச்சனுக்கு வருவாங்க. சுத்தமாக அப்படியே பளிச்சுன்னு க்ளீன் பண்ணி வச்சிருப்பாரு. அப்புறம் அவங்களுக்கே பேசினது தப்புன்னு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ துணி எடுக்கலாம், துணி வர துவைக்கணும், எல்லா துணியும் அழுக்கில் கிடக்குது அப்படி இப்படின்னு ரொம்ப புலம்பிட்டே இருப்பாங்க. உனக்கு ஹீரோ என்ன சொல்வாருன்னா, உன் துணியெல்லாம் நான் துவைச்சு வச்சுட்டேன் கபோர்டில் பாருன்னு சொல்வார். இப்போ அதுக்கும் அவங்க கோப்படுவாங்க. ட்ரெஸ் எல்லாம் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி கேட்க மாட்டியா, இதெல்லாம் துவைக்கக்கூடாது, நைட் ட்ரெஸ் எப்போயாதான் இதை துவைக்கணும், இது வந்து அந்த மாதிரி ஒரு கிளாத்னு சொல்லி திட்டிகிட்டே இருப்பாங்க. பொறுமை இழந்து இப்போ இவருக்கே கோவம் வந்து, உனக்கு என்னதான் ஆச்சு, நான் எது செஞ்சாலும் ஏன் இப்படி எனக்கு சின்ன பிள்ளைத்தனமாவே நினைக்கிறேன், எதையாவது ஒரு குறை சொல்லிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்னோட வேலையை நீ செய்யறது எனக்கு பிடிக்கல, என்னோட வேலையை நான் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் டக்குன்னு அதோட கோர்வை ஆஃபீஸில் வேலை பார்க்குற பொண்ணு நீ வீட்டுக்கு கூட்டு வந்த பற்றி அது சுத்தமாக எனக்கு பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லிடுவாங்க. உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு, ரொம்ப அடிக்கிற வெயிலில் வந்து உனக்கு அப்படி தான் இருக்கு அப்படி இப்படின்னு திட்டுவாரு. ஆமாம் எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு, இப்போ திடீர்னு மழை வரந்தா நல்லா இருக்கும், மழை வர வைக்கிறியான்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க அவங்க. உடனே தண்ணி குடிச்சிட்டு இருப்பாரு. அவங்க மேலே தண்ணி தூக்கி ஊற்றிடுவாரு. டக்குன்னு அவங்களுக்கு இப்படி மேலே தண்ணி போட்டோன்னு ஒரு பக்கம் சிரிப்பு வந்துடும். அப்படியே என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படியே விளையாடிட்டு இருப்பாங்க 2 பேரும். விளையாடும் போதே ஒருத்தருக்கு மேலே ஒருத்தருக்கு பிடிச்சிருக்குன்றது தெரியும். அப்படியே டக்குன்னு விலகிட்டு அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க. இப்போ அவங்க கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா அது சொல்லுவாங்க, என் வேலையெல்லாம் நீ செய்யாத, அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்பாங்க. இதெல்லாம் அப்புறம் எனக்கு பழகிடுச்சுன்னா அப்புறம் அது நான் தான் கஷ்டப்படணும், அது இல்லாமல் நாளைக்கு நீ உன் வீட்டுக்கு போயிட்டீனா எனக்கு கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் எங்கே போகிறேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லுவார். நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன்னு சொன்ன உடனே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ அவங்க டல்லாக இருப்பாங்க. என்னாச்சுன்னு கேட்கும்போது ஒரு ஆர்டிக்கல் எழுத சொல்லியிருக்காங்க அப்படின்னோடனே நல்லா தானே எழுதுன்னு கேட்கும்போது ஹீரோ கேட்பாரு, உனக்கு எப்படி தெரியும் இப்போ என்ன எழுதுன்னு தெரியல, ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குன்னு சொல்லுவார். உனக்கு தோன்றது நீ எழுது, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு ஹீரோ என்கரேஜ் பண்ணுவார். இப்போ எங்கள் மேனேஜர் பார்த்தீங்கன்னா அங்கே இந்த பாம்பேயில் இந்த ஷோ நடக்குது அந்த ஷோ நடக்குது, என்கிட்ட 2 டிக்கெட் இருக்குது, மிஸ் பண்ணாமல் நீ என் கூட இன்றைக்கி வர அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது. இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு அந்த ப்ரோக்ராம் அந்த அளவுக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. உடனே அவர் புரிஞ்சுப்பாரு. இப்போ அப்பாவை பார்க்க ஆஃபீஸ் வந்திருப்பாரு. என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி என்னை வீட்டுக்கு கூப்பிடுவீங்கன்னு நினச்சா, ஆனால் நீங்கள் கூப்பிடவே இல்லை. அது நான் எதிர்பார்த்துட்டு தான் இருந்தேன், அதை நீங்கள் பண்ணவே இல்லை. இருந்தாலும் எனக்கு வருத்தம் இருந்துச்சு. இப்போ எனக்கு வேலை கிடச்சிருச்சு, நான் ஃபோட்டோஸ் தான் எடுத்துகிட்டு இருக்கேன், நான் அந்த வேலையை ரொம்ப என்ஜாய் பண்ணி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சா தான் நேரில் வந்தேன்னு சொல்லுவார். நீங்கள் எவ்வளோ ஃபோட்டோஸ் எடுத்திருக்கீங்க, ஏன் அதெல்லாம் நிறுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு.
ஃபோட்டோகிராஃபின்றதுல எனக்கு அந்த அளவுக்கு பெருசா ஆர்வம் கிடையாது. ஆனா உன்ன ஃபோட்டோ எடுக்கிறது தான் எனக்கு ரொம்ப புடிச்சமான விஷயம்னு அப்பா சொல்லுவாரு. இப்ப செக் வந்திருக்கும். அவரு 1 மாசம் வேலை முடிச்சு சம்பளம் வந்த உடனே, அந்த சம்பளத்த அந்த செக்க கொண்டு வந்து அப்பாட்ட குடுத்து, "இது உங்களுக்கானது" அப்படின்னு சொல்லிட்டு குடுப்பாரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவருக்கு பொறுப்பு வரணும்னு தான் அப்பா நெனச்சாரு. மத்தபடி வெறுப்புலாம் கிடையாது. அத அவரு செய்றத பார்த்தோனே அவருக்கு ரொம்ப புடிச்சிரும். இனிமே நீ வெளிய தங்கக்கூடாது, வீட்டுக்கு வரணும்னு சொல்லுவாரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். உடனே சரி வரேன்னு சொல்லிடுவாரு அப்பாகிட்ட. இப்ப பார்த்தீங்கன்னா, இங்க தங்கியிருக்க வீட்ட ஃபுல்லா கிளீன் பண்ணிருவாரு, சுத்தம் பண்ணிடுவாரு. அங்க தங்கியிருந்த அவங்களுக்கு ஆம்ப்லேட் போட்டு குடுத்தாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு கிஃப்ட், ஃபோட்டோ எடுக்க சொன்னாங்கல்ல, எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருப்பாரு. அதேமாரி இங்க ரூம்ல தங்கியிருந்தாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருப்பாரு. இப்ப திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்பதான் அவங்க உள்ள வருவாங்க. நான் அப்பாவ பார்த்தேன். என்ன வீட்டுக்கு வர சொல்லிட்டாரு. ரொம்ப சந்தோஷமா சொல்லுவாரு. அப்படியே அவங்களுக்கு முகமே மாறி போயிடும். இருந்தாலும் வேற என்ன சொல்றதுன்னு அவங்களுக்கு தெரியாது. இனிமே உனக்கு கவலையே கிடையாது. இந்த குருவி கூட திரும்பவும் நீ உன் ஃப்ளாட்டா மாத்தி வச்சுக்கலாம் அப்படி இப்படின்னு அவரு சொல்லுவாரு. நீ எப்போ கிளம்புவ? அப்படின்னு கேட்பாங்க. நான் அதோ கிளம்பிட்டு தான் இருக்கேன்னு அவரு சொல்லுவாரு. நீ இவ்ளோ சீக்கிரம் கிளம்பிடுவியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமா. நான் சீக்கிரம் கிளம்புறேன். இந்த வீடு வந்து உன்னோட வீடா இருக்கும். உனக்கு சந்தோஷமா இருக்கும். என்ன கொண்டு உனக்கு தொந்தரவு இருக்காது. அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. அது இல்லாம ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவாரு. நான் ஒரு இக்கட்டான நிலையில வந்தேன். நீ என்ன இவ்வளோ நாள் வச்சிருந்தது, கொண்டிருந்தது ரொம்ப தேங்க்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அவர் பேசுறதெல்லாம் பார்க்க கூட அவங்களுக்கு முடியாது. திரும்பி நின்னு ஒரு மாரி கலங்கிக்கிட்டே நிப்பாங்க. அது அவருக்கு புரிஞ்சுக்க முடியாது. இப்ப அவங்களுக்குன்னு ஒரு கிஃப்ட் குடுப்பாரு. அத அவங்க வாங்க மாட்டாங்க. திட்டி விடுவாங்க. எனக்கு இந்த கிஃப்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுவாங்க. "நீ ஏன் அப்செட் ஆவுற இப்போ?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "ஆமா எனக்கு தெரியும். நான் ஏன் இப்படி பண்றேன்னு எனக்கு தெரியல. இப்படிலாம் நடக்கும்னு முதலே எனக்கு தெரியும். நான் தான் சுதாரிச்சிருக்கணும்." அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பேரண்ட்ஸ் கூட சண்டை போட்டோனே இங்க வந்து இப்ப கோவம் போனதும் திரும்ப போறேன்னு சொல்ற. "அதுல என்ன ஆச்சு? நான் என் வீட்டுக்கு தானே போறேன்னு" சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. "எப்பவும் இங்கேயே இருக்க முடியாதுல்ல" அப்படின்னு சொல்லுவாரு ஹீரோ. "ஏன் இருக்க முடியாது? நீ இங்க தானே இருக்கணும்" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அவருக்கு அது புரிஞ்சுக்காது. அப்படியே முழிச்சுட்டு இருப்பாரு. "எனக்கு புரியல. நீ என்ன சொல்லிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டுட்டே இருப்பாரு. அவங்களுக்கு இதுக்கு மேல புரிய வைக்க முடியாதுன்னு அவங்க அமைதியா இருந்துருவாங்க. "எப்பவுமே நீ இப்படிதான் இருக்க. சைல்டிஷ்ஷா இருக்க. உன் இஷ்டத்துக்கு ஒரு மாரி நடந்துக்கிற. குழந்தை மாரி முடிவெடுக்கிற. வர, திரும்ப போற" அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பாங்க. குழந்தை மாரி நடந்துக்கிற, குழந்தை மாரி நடந்துக்கிறேன்னு சொல்லும்போது இவருக்கு இன்னும் கொஞ்சம் வெறி ஏறிடும். கண்டபடி திட்ட ஆரம்பிச்சுருவாரு இவரும். சின்ன குழந்தை நீ இன்னும் எத்தன தடவ நீ மட்டம் தட்டுவ? இந்த மாதிரி நான் இல்லன்னு எத்தன தடவ உனக்கு நான் ப்ரூவ் பண்றதுன்னு கேட்பாரு. இப்படி நீ சொல்லும்போதெல்லாம் நான் ரொம்ப மனசு கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ வருத்தப்படுவாரு. அவங்க அதுக்கு மேல பேச மாட்டாங்க. பாத்ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. இவருக்கும் டைம் ஆயிடும். அங்கிருந்து கிளம்பிருவாரு. கதவு தட்டி பார்ப்பாரு. அவங்க தொறக்க மாட்டாங்க. அதோட அவருக்கும் ஒரு மாதிரி ஆயிடும். இங்க அப்பா, அம்மாவும் அவருக்காக வாசல்லே நின்னுட்டு இருப்பாங்க. அவர் வந்தவுடனே கூட்டிட்டு போவாங்க வீட்டுக்கு. இப்ப அவர் வீட்டுக்கே வந்தாலும் அவருக்கு ஏதோ மிஸ் பண்ற மாதிரியே இருக்கும். அந்த வீட்ல இருந்த மாதிரி அவருக்கு ஒரு நிம்மதியா இருக்காது. ஃபோன் பண்ணி பேசிப்பாங்க. அப்பதான் அவர் கொண்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் எடுப்பாரு. அவங்களோட ஒயிட் ட்ரெஸ்ஸையும் கொண்டு வந்திருப்பாரு. நைட் ட்ரெஸ் ஒண்ணு போடுவாங்கல்ல, அத கொண்டு வந்திருப்பாரு. அத துவைக்கிறதுக்கு கூட சத்தம் போட்டாங்கல்ல, அந்த ட்ரெஸ் தான் எடுத்து வந்திருப்பாரு. அத போட்டு பார்ப்பாரு. அப்பதான் அவருக்கு ஒரு ஃபீலிங்கா ரொம்ப ஒரு சந்தோஷமா, ஒரு ஹேப்பியா இருக்கும் அவருக்கு. இதுக்கிடையில அவங்களும் ஃபோன் பண்ணி விசாரிப்பாங்க. அப்பா, அம்மாலாம் எப்படி இருக்காங்க? அப்படி இப்படின்னு நல்லபடியா விசாரிச்சுப்பாங்க. இப்ப அவருக்கு வந்து அவங்கள பார்க்கணும்னு ஆசை வந்துட்டே இருக்கும். ஆனாலும் வெளிய எப்படி சொல்றதுன்னு சொல்லிட்டு இப்ப அவருக்கும் ஒரு சங்கடமா இருந்துட்டே இருக்கும். யோசிச்சுட்டே உட்காந்துருப்பாரு. அந்த வீட்ல வேலை பார்க்குற பையன் வரும்போது தொந்தரவு பண்ணாதன்னு சத்தம் போட்டு அனுப்பி விட்டுருவாரு. அப்பதான் அவங்க ஆர்டிக்கல் எழுதினாங்கல்ல, அது வந்து பப்ளிஷ் ஆயி வந்திருக்கும். அத படிச்சு பார்ப்பாரு. அதுல ஃபுல்லாவே வந்து பாம்பேக்கு நான் ஃபர்ஸ்ட் டே வந்தது. ஃபர்ஸ்ட் டே வந்தவுனே நான் ஒரு பையன பார்த்தது. அந்த பையன் எனக்காக வந்து என் வீட செட் பண்ணி குடுத்தது. என் பர்த்டே அப்ப என்ன தனியா விடாம என்ன பார்த்துக்கிட்டது. என் கூடவே இருந்து எனக்கு சப்போர்ட்டா இருந்தது. அப்படி இப்படின்னு நெறையா அவங்களோட அந்த ஃபர்ஸ்ட் டேலருந்து அவங்க நேத்து வரைக்கும் அவங்க இருந்த வரைக்கும் எல்லாத்தையுமே அவங்க ஆர்டிகல்ஸா எழுதியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் ஃபுல்லா படிச்சிருப்பாரு. இப்ப அவருக்கே ஒரு மாதிரி இருக்கும். இத டைரக்ட்டா அவங்க எவ்வளோ தடவ சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. நம்ம தான் புரிஞ்சுக்கல போல அப்படின்னு நெனச்சிருப்பாங்க. கடைசியா அவங்க எப்படி முடிச்சிருப்பாங்கன்னா, யாருக்கு தெரியும்? யாருக்கு வேணாலும் எனக்கு அமைஞ்ச மாரி நல்ல வாழ்க்கை துணை அமையலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருப்பாங்க. அதிலேயே அவருக்கு புரிஞ்சிரும் அவங்க தன்ன விரும்புறது. இவங்களும் அப்படியே டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்க. மனசுல உள்ளதெல்லாம் ஆர்டிக்கலா எழுதுனோனே அவங்களுக்கு ஒரு நிம்மதியா இருக்கும். அப்பதான் மழை பெய்யும். மழை எப்ப பெய்யும்னு 2 பேருமே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்ப மழை பெய்ய ஆரம்பிச்சதுனால, அவங்க 2 பேருக்கும் ஃபேவரைட்டா ஒரு பிளேஸ் இருந்ததுல ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண இடம். அந்த இடத்துக்கே இப்ப ஹீரோயின் அங்க போவாங்க. எப்ப மழை பெஞ்சாலும் இவரு ஹீரோவும் அந்த இடத்துக்கு தான் போவாரு. இப்ப அங்க அவரு கிளம்பி போவாரு. இவர் வருவாருன்னு அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. 2 பேரும் இங்க மீட் பண்ணோம்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். "நீ இத வெளிப்படையா சொல்லியிருக்கலாம்ல. நான் தான் ஒரு முட்டாள். அப்படி நீ ஏன் இவ்ளோ எழுதுற? ஒரு வார்த்தை எனக்கு நீ சொல்லியிருக்கலாம்லன்னு" சொல்லிட்டு கேட்பாரு. "வீட்ல இருக்கும்போதே நீ சொல்லியிருக்கலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. "உனக்கு தான் தெரியும்ல நான் ஒரு முட்டாள்ன்னு. நீயாவது வெளிப்படையா சொல்லலாம்ல" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பாரு. அவங்க அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. ஓப்பனா "ஐ லவ் யூ" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அவங்களும் "ஐ லவ் யூன்னு" சொல்லுவாங்க. அதோட இவங்க 2 பேரும் சேர்ந்துருவாங்க. அந்த மாரி ஹேப்பியா அந்த எண்டிங் முடிச்சிருப்பாங்க அந்த படத்த. இந்த படத்தோட கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க. சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு கதையில சந்திக்கலாம்.